மதுரை பழங்கானத்தம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இறந்து கிடந்ததாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து அங்கன்வாடி பணியாளர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை பழங்கானத்தம் அங்கன்வாடி மையத்தில் கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி கிடந்தது விவகாரம் தொடர்பாக செய்திகள் வெளிவந்த நிலையில தற்போது அங்கன்வாடி பணியாளர் கோமதி தற்காலிக பணி நீக்கம் செய்து மாவட்ட திட்ட அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளார். மதுரை பழங்கானத்தம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அங்கன்வாடி மையத்தில் 20க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் தான் இன்று காலையில இங்கு பயிரக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு சத்து மாவு மூலமாக கொழுக்கட்டை தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இதனை வீட்டிற்கு எடுத்து சென்று உண்டு கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு கொழுக்கட்டைக்குள்ள கரப்பான் பூச்சி உயிரிழந்த நிலையில் இருப்பது தெரிய வந்தது. இதை பார்த்த சிறுமி அவரது தாயாரிடம் கொழுக்கட்டையில் பூச்சி இருப்பதாக கூறினார். அதனை பிரித்து பார்த்த போது கொழுக்கட்டைக்குள்ள கரப்பான்பூச்சி இருப்பது தெரிய வந்தது. இதனால் பதட்டமடைந்த சிறுவனின் தாயார் உடனடியாக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு மருத்துவர் இல்லாத நிலையில திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். நல்வாய்ப்பாக சிறுமி கொழுக்கட்டை உண்பதற்கு முன்பாக கரப்பான் பூச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் குழந்தைக்கு உடல் உபாதை ஏற்படவில்லை. இருந்த போதிலும் கூட அங்கன்வாடி பணியாளர் அவசரமாக அங்கன்வாடி அந்த மையத்தை பூட்டிவிட்டு வெளியேறினார். அதற்குள் தகவல் பரவியதை அடுத்து பெற்றோர்களும் அந்த அங்கன்வாடி மையத்துக்குள் குவிந்தனர். மதுரையில் அங்கன்வாடி வழங்கப்பட்ட இந்த கொழுக்கட்டைக்குள் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி கிடந்தது தொடர்பாக செய்தி வெளியானது. இந்த நிலையில்தான் தற்போது அந்த அங்கன்வாடியில் பணியாற்றிய கோமதி என்பவர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மாவட்ட திட்ட அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.